إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي قال الله سبحانه وتعالى في كتابه الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆ என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்று அதற்கான முழுமையான கூலியை தந்தருள் புரிவானாக என்ற சிறு பிரார்த்தனையோடு அன்பிற்கின் இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவினுடைய உரையிலே நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், கடனின் இன்றைய நிலையும் அதற்கான மார்க்கத்தின் தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழே நாம் ஒரு சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு மதமாக ஒரு கொள்கையாக மட்டுமல்லாமல் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கைக்குரிய வழியாக மார்க்கம் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது. வாழ்க்கை நெறியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், அவன் எப்படி வாழ்ந்தால் வெற்றி அடைய முடியும், எந்த பாதையை அவன் தேர்ந்தெடுத்தால் சரியான பாதையை அவன் அடைந்து கொள்ள முடியும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்து விட்டது. யார் ஒருவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையிலே ஏற்று பின்பற்றுகின்றாரோ அவர் கண்டிப்பான முறையிலே உறுதியான முறையிலே வெற்றி அடைவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் எந்த ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ, ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அவர் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக உறுதியாக தோல்விதான் இருக்கும் என்பதை நாம் சரியான முறையில் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒரு அழகிய வழிகாட்டுதலை நமக்கு காட்டி தருகிறது. யார் ஒருவர் அதை பின்பற்றுகின்றாரோ அவருடைய வாழ்க்கை அழகிய வாழ்க்கையாக சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதுதான் இந்த இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள்படை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் கடன் என்கின்ற விஷயத்தை வைத்திருக்கிறார். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருப்பது இந்த கடன், பொருளாதாரம் என்பது.
பொருளாதார தேவை இல்லாத மனிதர்கள் இல்லை என்று யாரையும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார குறைபாடு ஏற்படும், அவர்களுக்கும் பொருளாதார தேவைகள் ஏற்படும். அது போன்ற நிலைகளிலே அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்போ இந்த கடன் இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, மார்க்கம் அதற்கான தீர்வுகளை எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நிதர்சனமான உண்மை என்னவென்று சொன்னால், இந்த கடனின் மூலமாக மிகப்பெரிய பிளவுகள், சகோதரத்துவ பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனை, நண்பர்களுக்கு மத்தியில் பிளவுகள் என்று இப்படி சர்வசாதாரணமாக இந்த கடனின் மூலமாக பல விபரீதங்கள், பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தமிழிலே ஒரு வார்த்தையை சொல்வார்கள், கடன் அன்பை முறிக்கும் என்று சொல்லுவார்கள். உண்மையில் கடன் அன்பை முறிக்குமா என்று கேட்டால் கிடையாது. ஏனென்று சொன்னால், மார்க்கம் ஒன்றை நமக்கு அனுமதித்திருக்கும் பொழுது அதன் மூலமாக நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் அதை மார்க்கம் ஒரு பொழுதும் அனுமதிக்காது. இந்த கடனின் மூலமாக சகோதரத்துவ பிளவு ஏற்படும், சகோதரத்துவ சண்டைகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், குடும்பத்தில் பிளவுகள் ஏற்படும் என்று சொன்னால் மார்க்கம் ஒரு பொழுதும் இந்த கடனை அனுமதித்திருக்காது. அப்போ மார்க்கம் எந்த அளவுக்கு நேசத்தை பற்றி சொல்கிறது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு. நீங்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. அதே நேரத்திலே நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளும் வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது என்கின்ற ஒரு வலுவான கருத்தை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ நேசம் என்பது மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு அம்சம், ஈமானோடு இணைக்கப்பட்ட ஒரு அம்சம் தான் நேசம் என்பது. அப்படிப்பட்ட நேசத்தை உடைக்கக்கூடிய, அப்படிப்பட்ட நேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்றை மார்க்கம் நமக்கு ஒருபொழுதும் கற்றுத்தராது. அப்போ இன்றைக்கு நிதர்சனமான உண்மையை பார்க்கும் பொழுது இந்த கடனின் மூலமாக பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது, குடும்பத்தில் பிளவுகள் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு உண்மையான காரணம் கடன் அல்ல, மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த கடன் கிடையாது. மாறாக மனிதர்கள் தான் அதற்கான காரணமாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், மார்க்கம் கடனை எப்படி பார்க்கிறது, கடனை எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்கின்ற செய்தியை சரியான முறையை அறிந்து செயல்பட்டால் இந்த கடனின் மூலமாக எந்த பிரச்சனையுமே வராது. இன்றைக்கு மார்க்கம் எப்படி சொல்லி காட்டுகின்றதோ அந்த அடிப்படையிலே நாம் கடன் கொடுக்கல் வாங்கலை எடுத்துக்கொண்டால், ஆக்கி கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதை நாம் பார்க்காமல் நம்முடைய மனோயிச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த கடன் மிக மோசமான ஒரு நிலையின் பக்கம் கொண்டு செல்கிறது. அப்போ மார்க்கம் என்னது, எதை நமக்கு கற்றுத்தருகிறது, இந்த கடனை எப்படி நாம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும், எப்பொழுது வாங்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. மார்க்கம் முதலாவதாக நமக்கு இந்த கடனுடைய விஷயத்தில் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னென்றால், முதலாவதாக தேவைக்காக மட்டும்தான் கடனை வாங்க வேண்டும். மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய கடன் எதுவென்று சொன்னால் தேவைக்காக கடனை வாங்குவது. தேவையில்லாமல் கடன் வாங்குவதை மார்க்கம் நமக்கு தடை செய்கின்றது. ஆனால் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு நிலை என்ன, அதிகமான மக்கள் வாங்கக்கூடிய கடன் தேவையற்ற கடனாகத்தான் இருக்கிறது. தேவையற்ற கடன் என்று சொன்னால் என்ன, இன்றைக்கு பாருங்கள், 150% மேலுள்ள மக்கள் வாங்கக்கூடிய கடன் எதற்காக என்று சொன்னால் பெருமைக்காகவும் பொறாமைக்காகவும் மட்டும்தான். இன்றைக்கு வாங்கப்படக்கூடிய கடன் எதற்காக என்று சொன்னால் பொறாமையின் காரணமாக, தனக்கு மேலுள்ளவர்களை பார்த்து கொண்டு அவன் இவ்வளோ பெரிய வீடு வைத்திருக்கிறான், இவ்வளோ பெரிய கார் வைத்திருக்கின்றானே, இவ்வளோ பெரிய பைக் வைத்திருக்கின்றானே என்று சொல்லி பொறாமையின் காரணமாக நானும் வாங்குவேன், நானும் வீடு கட்டுவேன் என்று சொல்லி கடனை அதிகமாக வாங்குவது, வாங்கிவிட்டு அதை கட்ட முடியாமல் வாழ்க்கையிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் எதை நமக்கு கற்றுத்தருகிறது, பொறாமை என்கின்ற அந்த குணத்தை இழிவான ஒரு குணமாக, மோசமான ஒரு குணமாக நமக்கு கற்றுத்தருகிறது. உனக்கு அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு போதுமாக்கி கொள்ளுமாறு தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு எதை வழங்கியிருக்கின்றானோ அதை கொண்டு நான் போதுமாக்கி கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும்.
அதை தவிர்த்து மேலுள்ளவர்களை பார்த்து கொண்டு அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் என்று தேவையற்ற விஷயங்களில் கடனை வாங்குவதில் மார்க்கம் ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு பெருமையின் காரணமாக, பொறாமையின் காரணமாகத்தான் கடன்கள் வாங்கப்படுகிறது. பெருமையை குறித்து மார்க்கம் என்ன சொல்கின்றது? அணு அளவு கடுகளேனும் யாருடைய உள்ளத்திலே இந்த பெருமை இருக்கின்றதோ அவர் ஒரு பொழுதும் சொர்க்கம் நுழைய முடியாது என்கின்ற செய்தியை தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இன்றைக்கு அதிகமான மக்கள் பெருமைக்காக, நான் பைக் வைத்திருக்கேன் பார்த்தியா, நான் கார் வைத்திருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கிறேன் என்று மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே, பெருமையாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் இன்றைக்கு கடன்கள் வாங்கப்படுகிறது. இதை மார்க்கம் ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை. இப்படி வாங்குவதன் காரணமாகத்தான் தங்களால் கட்ட முடியாமல், அந்த கடனை அடைக்க முடியாமல், தன்னுடைய வாழ்க்கையிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பல இடர்பாடுகளுக்கு ஆளாக்கப்பட்டு அவருடைய சொத்து பத்துகளையும் இழந்து வீடுகளை எல்லாம் இழந்து நடு ரோட்டில் நிற்கக்கூடிய பல குடும்பங்களை பார்க்கிறோம். அவருடைய மான மரியாதை கண்ணியம் அனைத்தும் இழந்து விடுகின்றார்கள். எதன் காரணமாக? இந்த கடனின் காரணமாக. தேவையற்ற கடன். இதுவெல்லாம் தேவையில்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட கடன் என்று சொன்னால் தேவைக்காக மட்டும்தான். தேவைனா என்ன? பொருளாதார மருத்துவ தேவைகள், மருத்துவத்திற்காக எப்போவாவது தேவைப்படும் பொழுது நாம் வாங்கக்கூடிய கடன் அனுமதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதற்கான பொருளாதாரம் தேவைப்படும் என்று சொன்னால் அப்பொழுது வாங்கிக் கொள்வது. இப்படி ரொம்ப முக்கியமான காரியங்களுக்கு மட்டும்தான் மார்க்கம் கடனை அனுமதிக்கிறது. அது போன்ற நேரத்திலும் வாங்கும் பொழுதும் கூட அது சரியான முறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. இப்படி ஏராளமான காரியங்கள், எத்தனையோ விஷயங்கள் தேவையற்ற முறையிலே இன்றைக்கு கடன் வாங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதை விட்டு நாம் தவிர்த்து கொண்டாலே நம்முடைய கடன் ஆரோக்கியமான கடனாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத, சண்டை சச்சரவுகள் இல்லாத, குடும்ப பிளவுகள் இல்லாத, சகோதரத்துவ பிளவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த கடனுடைய விஷயத்தில் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்க வேண்டும். இது மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். கடனுடைய விஷயத்தில் மார்க்கம் நமக்கு அடிப்படையாக கற்றுத்தரக்கூடிய ஒன்று, வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்குவது. ஆனால் இன்றைக்கு அப்படி வாங்கப்படுகிறதா என்று கேட்டால் பல மக்களுடைய நிலைப்பாடு மிக மோசமாக இருக்கிறது. மிக மோசமான ஒரு எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி? ஒரு சில கூட்டத்தார் என்ன செய்கின்றார்கள்? பொருட்களை மொத்தமாக வாங்குவது. கடையில் மொத்தமாக பொருளை வாங்கிவிட்டு 25,000 50,000 என்று சொல்லி இப்படி வாங்கிவிட்டு அதை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டு செல்வது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலே பொருட்களை வாங்கிவிட்டு அதை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டு போகக்கூடிய ஒரு நிலை. இப்படி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குது? பொருளாதாரத்தை கடனை வாங்குகின்றார்கள் தேவையின் பொழுது, அதற்கு பிறகு அவர்கள் வாங்கும் பொழுதே கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் தான். வாங்கும் பொழுதே கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் வாங்குகிறார்கள். வாங்கிவிட்டு அவருடைய நிலை என்ன என்று சொன்னால், தவணை வரும் பொழுது, கொடுக்க வேண்டிய அந்த நேரம் என்று வரும் பொழுது ஊரை விட்டு காலி பண்ணிடுறது. வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க, அல்லது வேற ஒரு தெருவுக்கு போயிடுவாங்க. இது ஏமாற்று வேலைகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. கடனுடைய விஷயத்தில் ரொம்ப பொடுப்போக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கவனக்குறைவாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தார்களை பற்றி மிகவும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கடுமையான முறையில் எச்சரித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹத அம்வால் அன்னாஸ், மக்களிடத்தில் யார் பொருளாதாரத்தை எடுத்துக்கிறார்களோ, எப்படிப்பட்ட நிலையில், யுரீது அதாஅஹா, அதை நிறைவேற்ற வேண்டும், அதை நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்தில் யார் வாங்குகின்றார்களோ, அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவருக்காக அதை திருப்பி செலுத்துகின்றான். எப்படி சொல்றாங்க? யார் ஒருவர் கடன் வாங்கும் பொழுது அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாங்குகிறார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தல்லாஹு அன்ஹு, அவருக்கு அதை அவரின் சார்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருப்பி கொடுக்கின்றான் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். அதே நேரத்தில் வமன் அகத யுரீது இத்லாஃபஹா அத்லஃபஹுல்லாஹ், யார் ஒருவர் திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே கடனை வாங்குகின்றாரோ, அவருடைய அந்த கடனையும் சரி, அந்த பொருளாதாரத்தையும் சரி, அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றார்கள்.
அப்போ இது போன்று ஏமாற்றிக்கொண்டு திரியக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வாங்கும் பொழுது அதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கிறது. ஒரு சில நேரங்களிலே நமக்கு வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம், ஒரு நிலை ஏற்படும். அது போன்ற நேரத்தில் நாம் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். ஏனென்று சொன்னால் என்னுடைய எண்ணம் தூய்மையான எண்ணம். வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் வாங்கியிருக்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னோடு இருக்கின்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். ஏதோ ஒரு விதத்திலே அவர் தள்ளுபடி செய்யலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு விதத்திலே உதவிகள் வரலாம். இப்படி அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்திலே நாம் வாங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொருளாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். எப்படி அழிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு சாதாரண விஷயம் இதெல்லாம். நமக்கு ஒரு நோயை கொடுத்தால் போதும், 15,000 ரூபாய் நான் ஏமாற்றி விட்டேன் என்று சொன்னால், ஒரு 20,000 ரூபாய் நான் ஏமாற்றி விட்டேன் என்று சொன்னால் 2 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு செலவை அல்லாஹ் நமக்கு நம்மீது சாட்டுவான், ஒரு சோதனையாக நம்மீது அதை செலுத்துவான். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குடும்பத்தையும் சரி பொருளாதாரத்தையும் சரி ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவே இதிலே நாம் சரியான முறையிலே கவனமாக இருக்க வேண்டும். பண்புள்ள சகோதரர்களே, அப்போ இது போன்ற விஷயம், இந்த கடனுடைய விஷயத்தில் ஏமாற்றக்கூடியவர்கள் அவருடைய நிலையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, கடனுடைய விஷயத்தில் ஒரு சிறிய பொருளாக ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அதை நாம் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மணி கத்தத ஹக்க இம்ரிஇன் முஸ்லிமின் பியமீனி, யார் ஒருவர் ஒரு முஸ்லிமுடைய உரிமையை சரியான முறையில் நிறைவேற்றவில்லையோ, யார் ஒருவர் சரியான முறையிலே நிறைவேற்றவில்லையோ, ஃபக்கத் அவுஜபல்லாஹு லஹுன் நார், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை கடமையாக்கி விட்டான். வஹர்ரம அலைஹில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்றாங்க. நரகத்தை கடமையாக்கி விட்டான், சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். யாரை பற்றி சொல்றாங்க? ஒரு மனிதர் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது, அவர் கொடுக்காமல் அதை விட்டு விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான், நரகத்தை கடமையாக்கி விட்டான் என்று சொன்னார். அப்போ சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஃபகால லஹு ரஜுல் வ இன் கான ஷைஅன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், அது ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலுமா என்று கேட்கும் பொழுது, வ இன் கதீபன் மின் அராக், வ இன் கதீபன் மின் அராக், அது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மிஸ்வா குச்சியாக இருந்தாலும், அராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிஸ்வா குச்சியாக இருந்தாலும் சரி, அந்த கடன் அவர் மீது சுமத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அதுவும் அவருடைய கடன் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை ஊட்டி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் கடன் வாங்குகிறோம், அந்த கடனை கொடுக்கக்கூடிய தவணை வரும் பொழுது நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்கும், ஆனாலும் கூட அதை கொடுக்காமல் அப்புறம் கொடுத்துக்கலாம், பிறகு கொடுத்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் நமக்கு வருகின்றது. முதலாவதாக கடனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். மார்க்கம் அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைக்கு அதை நாம் பொடும்போக்காக கவனக்குறைவாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா என்பதாக கேட்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அவருக்கு சொத்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது. இல்லை என்று சொல்லும் பொழுது, அவருக்கு நீங்களே தொழு வைத்துக் கொள்ளுங்கள், நான் தொழ வைக்க மாட்டேன் என்று திரும்பி விடுகின்றார்கள். இன்னொரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுதும் அதே போன்று கேட்கின்றார்கள், அவருக்கு சொத்து இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது ஆம் என்று சொல்லும்போது, அவருக்கு அதிலிருந்து முதலாவது கடனை நிறைவேற்றுங்கள், கடனை முதலாவது அவருக்கு நிறைவேற்றுங்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு எதை முற்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது, கடனை தான் முதலாவதாக கொடுக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் மற்ற அனைத்தும். ஒருவர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு பிரிப்பதற்கு முன்னால் நாம் முதலாவதாக கடனை அடைக்க வேண்டும், அதற்கு தான் முற்படுத்த வேண்டும். அதை தவிர்த்து மற்ற எந்த காரியங்களும் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு செய்தியை, முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இப்போ எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதை பற்றி நாம் எண்ணம் இல்லாமல்
அதை கொடுக்க வேண்டும், அதை அடைக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த கடனை குறித்து எச்சரித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, அதை கேட்டால் நாம் இதற்கு பிறகு கடன் வாங்கினால் அதை உடனே அடைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனை பற்றி சொல்லும் பொழுது நாளை மறுமை நாள் வரை வந்து கொண்டே இருக்கும். இந்த கடன் நாளை மறுமை நாள் வரை நம்மோடு வந்து கொண்டே இருக்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஜிஹாத் என்கின்ற ஆகப்பெரிய அமலை செய்தாலும் சரி, இதுதான் முக்கியமான ஒன்று. ஜிஹாதுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்னல் ஜிஹாத ஃபீ சபீலில்லாஹி வல் ஈமானு பில்லாஹ் அஃதலுல் அமால். முதலாவது என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதும் அல்லாஹ்வை ஈமான் கொள்வதும் அஃதலுல் அமால், அமல்களிலே மிகச்சிறந்தது. அமல்களிலே மிகச்சிறந்தது ரெண்டு விஷயம். ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, மற்றொன்று அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அடுத்து சொல்றாங்க, சஹாபாக்களும் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் அரஐத இன் குத்தில்த ஃபீ சபீலில்லாஹி யுகஃபிரு அன்னி ஹதாயாய. நான் அந்த போரிலே ஜிஹாதிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொல்லப்பட்டு விட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுமா என்று கேட்கும் பொழுது, நஅம், மன்னிக்கப்பட்டு விடும். இன் குத்தில்த ஃபீ சபீலில்லாஹி வ அன்த ஸாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர முத்பிரின். நீ பொறுமையாக இருந்து நன்மை எதிர்பார்த்தவனாக போரிலிருந்து புறமுதுகிட்டு ஓடாமல் நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தால் உனக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று சொல்லிவிட்டு முடிக்கவில்லை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், கைஃப குல்த, திருப்பி கேட்கிறான், நீ என்ன சொன்ன என்பதாக கேட்கின்றார்கள். திருப்பி அந்த மனிதர் அதே கேள்வியை கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், ஜிஹாதிலே நான் கலந்து கொண்டு நான் கொல்லப்பட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்கும் பொழுது அதே பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், வ அன்த ஸாபிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர முத்பிர். நீ நன்மை எதிர்பார்த்து பொறுமையாக இருந்து போரிலிருந்து புறமுதுகிட்டு ஓடாமல் இருந்தால் உனக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். இல்ல தைன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார்கள், கடனை தவிர என்பதாக சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். நாம் எதை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த கடன் நம்மோடு இருக்கும். அது மிகப்பெரிய அமலாக இருக்கக்கூடிய ஜிஹாதாக இருந்தாலும் சரியே, ஜிஹாதான் மிகப்பெரிய ஆகப்பெரிய அமல். அதற்கான சிறப்புகள் நமக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள், அவர்கள் மரணித்தவர்கள் அல்ல. அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வர்ணித்து கூறி காட்டுகின்றான். நாளை மறுமை நாளில் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. அவர்கள் நாளை மறுமை நாளே பறவைகளை போன்று சுற்றி கொண்டிருப்பார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஜிஹாத், எல்லா பாவங்களையுமே அழிக்கக்கூடிய அந்த ஜிஹாத் இந்த கடனை அழிக்க முடியாது. இந்த கடன் நம்மோடு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுஃபிரு லிஷ்ஷஹீதி குல்லு தன்பி, ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் அழிக்கப்பட்டு விடும். இல்ல தைன், இது மற்றொரு ரிவாயத்தில் வரக்கூடிய செய்தி, அவருடைய கடனை தவிர என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்போ எந்த அளவுக்கு நாம் இதை முக்கியத்துவப்படுத்த வேண்டும், எந்த அளவுக்கு இதை நாம் முக்கியமாக கருதி அதை முதலாவதாக அடைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் அதை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறோம், கடனை சாதாரணமாக நினைத்து கொண்டே இருக்கிறோம். இதில் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி ஹத்தா யுக்தா அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய ஆத்மா இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அவனுடைய கடனோடு இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹத்தா யுக்தா அலை, அவன் அதை நிறைவேற்றும் வரைக்கும் அவனோடு தான் இணைக்கப்பட்டிருக்கும். அவனை விட்டு பிரிந்து செல்லவே செல்லாது. அவன் எதை செய்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நன்மைகளை செய்தாலும் சரி, அது அவனோடு இணைக்கப்பட்டே கொண்டிருக்கும். அவனை விட்டும் அது பிரியாது, அவன் அதை அடைக்கும் வரைக்கும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கடனை வாங்கிவிட்டு ஏமாற்றிக் கொண்டு நான் ஊரை விட்டு ஊர் சென்று விட்டேன், நாடை விட்டு நாடு சென்று விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ். நீங்கள் கபரிலே அடக்கப்பட்டாலும் நாளை மறுமை நாள் வரை உங்களோடு அது வந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இதை நாம் முற்படுத்த வேண்டும். எந்த நேரத்திலே நமக்கு மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. மரணம் வந்துவிட்டால் அந்த கடனை நாம் அடைக்காமல் மரணிக்கும் பொழுது அந்த கடன் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கும்.
அதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த பாதை நமக்கு தடுக்கப்படுகிறது, அதை அடைக்கப்படும் வரைக்கும். எனவே தான் மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு வழிமுறை, கடனை வாங்கினால் அதை பிள்ளைகளிடத்திலே சொல்லி வைக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே சொல்லி வைக்க வேண்டும். கடனை வாங்கினால் இன்னாரிடமிருந்து வாங்கியிருக்கிறேன், இன்னாரிடமிருந்து வாங்கியிருக்கிறேன் என்கின்ற செய்தியை பிள்ளைகளிடத்திலே சொல்லி வளர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மரணம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. மரணம் நம்மை அடைந்து விட்டால், கடன் வாங்கியிருப்போம், கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கும், அதற்கான பொருளாதாரம் நம்மகிட்ட இருந்திருக்காது. ஆனாலும் கூட மரணம் நம்மை அடைந்து விட்டால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய பிள்ளைகள் தான் அடைக்க வேண்டும். அவர்களுக்கு அப்போ சொல்லி வளர்க்க வேண்டும். எப்பொழுது மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது. சமீபமாக நேற்று நடந்த ஒரு செய்தி, மிகப்பெரிய கோரமான விமான விபத்து நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான விபத்து. 242 நபர்கள் அந்த விமானத்திற்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அதிலே சொல்லப்படக்கூடிய செய்தி 249 நபர்கள் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விபத்தாக, இதுவரையும் நடந்திடாத ஒரு விபத்தாக இன்று நேற்று நடந்திருக்கிறது. அதிலே விமானத்திலே பயணம் செய்த அந்த மக்களுக்கு தெரியுமா, நாம் இன்னும் சற்று நேரத்திலே இறந்து போகப் போகிறோம் என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தவணை, அல்லாஹ்வுடைய முடிவு எப்பொழுது இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. அந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜும்ஆவிலிருந்து வெளியே சென்றால் நான் உயிரோடு இருப்பேனா என்பது நமக்கு தெரியாது. இது போன்ற நேரத்திலே நாம் கடனுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். பண்புள்ள சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. அப்பொழுது ஏற்கனவே சொன்னது போலத்தான் அந்த ஜனாசாவிற்கு கடன் இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். ஆம் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஏதாவது பொருளாதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது இல்லை என்று சொல்லும் பொழுது நீங்களே தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்போது ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் என்று சொல்கின்றார், நான் அவருடைய கடனை அடைக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்கின்றார்கள். பிறகு அந்த மனிதரிடத்தில் கேட்கின்றார்கள், அடுத்த நாள் கேட்கின்றார்கள், நீங்கள் கடனை அடைப்பதாக சொன்னீர்களே, அந்த கடனை அடைத்தீர்களா என்பதாக கேட்கப்படுகிறது. அப்போ அந்த மனிதர் சொல்கின்றார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அந்த கடனை அடைக்கவில்லை என்பதாக சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சீக்கிரமாக அந்த கடனை அடைத்து விடு என்பதாக சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அடுத்த நாள் வந்து கேட்கின்றார்கள், அந்த நபரை பார்த்து, நீங்கள் கடனை அடைத்து விட்டீர்களா என்று கேட்கும் பொழுது ஆம் யா ரசூலல்லாஹ், அடைத்து விட்டேன் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய சகோதரரை நரகத்திலிருந்து விடுவித்திருக்கிறீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனுடைய விஷயத்தில் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள், அதை அடைக்க வேண்டும் என்று அவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும். 2 நாள் வந்து கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த கடனை அடைத்து விட்டீர்களா, அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று. அப்பொழுது அந்த சொன்ன வார்த்தை தான், நீங்கள் இப்பொழுதுதான் உங்களுடைய சகோதரரை நரகத்திலிருந்து விடுவித்திருக்கிறீர்கள், வெளியேற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் அவனுடைய கடனை அடைக்கும் வரைக்கும் அவன் நரகத்தில் இருப்பான், அதை அடைத்த பிறகுதான் அவனை விட்டும் அது நீங்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே, இந்த கடனுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்திகள்லாம் நாம் பார்த்தோம். அப்போது இந்த கடனை நாம் இதற்கு பிறகு எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே கடனை விட்டு எந்த அளவுக்கு தவிர்ந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தவிர்ந்திருக்க வேண்டும். மார்க்கம் என்னத்தான் இந்த கடனை அனுமதித்திருந்தாலும் சரி, அதை அடைக்காமல் போனால் எந்த அளவுக்கு தீமை வரும் என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே இதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதற்கான துஆவை கற்றுத்தருகிறார்கள். கடனை விட்டும் விலகி வாழ்வதற்குண்டான துஆவை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். நாம் அதை அதிகமாக செய்ய வேண்டும். அதை செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிறைவான வாழ்க்கையை நமக்கு தருவான். கடன் இல்லாத வாழ்க்கையை, ஒரு சுமையான ஒரு வாழ்க்கையை தரமாட்டான். அதை அந்த பொருளாதாரத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். ஒரு அழகிய ஒரு துஆ. அல்லாஹும்ம க்ஃபினி, யா அல்லாஹ், பிஹலாலிக, யா அல்லாஹ்,
நீ எதை ஆகுமாக்கினாயோ அதை கொண்டு என்னை போதுமாக்கிக்கொள். நீ எதை எனக்கு கொடுத்திருக்கிறாயோ, எதை ஆகுமாக்கியிருக்கிறாயோ அதை கொண்டு போதுமாக்கிக்கொள். அன் ஹராமிக், நீ எதை விட்டும் தவிர்ந்திருக்குமாறு சொன்னாயோ அதை விட்டும் தவிர்ந்திருந்து நீ எதை எனக்கு ஹலாலாக்கினாயோ ஆகுமாக்கினாயோ அதை கொண்டு என்னை போதுமாக்கிக்கொள். வக்னினி பிஃபத்லிக அமன் சிவாக், உன்னை தவிர, உன்னுடைய அருளை தவிர மற்ற அனைத்தை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்கு. நீ கொடுத்த தெரியுமா, அதை மட்டும் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டு மற்ற அனைத்து தேவைகளை விட்டும் என்னை தேவையற்றவனாக ஆக்கு என்கின்ற ஒரு அழகிய துஆவை கற்றுத்தருகிறார்கள். இதை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். எப்போதெல்லாம் நாம் துஆ செய்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த துஆவை அதிகமாக கேட்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மற்றொரு துஆவை கற்றுத்தருகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸ்னி வல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் புக்லி வல் ஜுப்னி வ வதலஇ தைனி வ கலபத்தி ரிஜால். இந்த துஆவை பொறுத்தவரையில் கடனுக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உள்ள ஒரு துஆவாக கற்றுத்தரான். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே எதுவெல்லாம் நமக்கு பிரச்சனையாக வருமோ, எதுவெல்லாம் நமக்கு ஒரு கஷ்டமாக வருமோ அது அனைத்தும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு துஆ. என்ன கேட்குறாங்க? யா அல்லாஹ், நீ என்னை பாதுகாத்து அருள் புரிவாயாக. எதை விட்டும்? மினல் ஹம், கவலையை விட்டும், துயரத்தை விட்டும், ஒல் அஜிஸ், இயலாமையை விட்டும், ஒல் கஸ்ல், சோம்பேறித்தனத்தை விட்டும், ஒல் புஹ்ல், கருமித்தனத்தை விட்டும், ஒல் ஜுபுன், கோழைத்தனத்தை விட்டும், வதலஇ தைன், மேலும் கடனின் பெருக்கத்தை விட்டும். இன்னைக்கு இது முக்கியமான ஒன்று, இதை குறித்து நாம் பேசுகின்றோம். கடனின் பெருக்கத்தை விட்டும், அதிகமாக கடன் வாங்கக்கூடிய நிலையை விட்டும், வகலபத்தி ரிஜால், மனிதர்களுடைய ஆதிக்கத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயாக என்கின்ற ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த துஆவை அதிகமாக கேட்டு முடிந்த அளவுக்கு கடன் வாங்கக்கூடிய விஷயத்திலிருந்து நாம் தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது குத்பாவிலே கடனை குறித்தான பல செய்திகளை நாம் பார்த்தோம். இன்றைய கடனுடைய நிலை, மார்க்கம் அதற்கான என்னென்ன தீர்வுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இரண்டாவது உரையிலே அன்புள்ள சகோதரர்களே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் என்பது இருக்கும். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை என்று எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது. சிறிய பெரிய சோதனைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தந்து கொண்டே தான் இருக்கின்றான். அதே நேரத்தில் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய சோதனைகள்லாம் வரும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை எதிர்கொள்ள முடியாது. அதுபோன்றுதான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் அல்ஹுதா நிறுவனத்தை சேர்ந்த நூர் என்கின்ற சகோதரர், அவருடைய குடும்பத்தார்களுக்கு கடந்த 15ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அவர்கள் நம்முடைய ஜமாத்தை நாடி பொருளாதார தேவையை அவர்கள் நாடியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை, இதுவரைக்கும் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகை அவர்களுக்கு செலவாகி இன்னும் அதிகமான லட்சம் தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையிலே பொருளாதார தேவையை நாடி வந்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அதிகமாக உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லோருடைய வாழ்க்கையும் சோதனைகள் வரும். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது. அதுவும் குறிப்பாக ஒரு இக்கட்டான சூழ்நிலை, முடியாத ஒரு சூழ்நிலை என்று வரும் பொழுது நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது உதவி செய்வான். அல்லாஹ் நம்மோடு இருப்பான். அது போன்ற நேரங்களிலே அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? என்னுடைய சகோதரன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றான், அவனுக்காக நான் உதவி செய்திருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான். அப்போ இன்றைக்கு அவர்கள் மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவருடைய மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டதின் காரணமாக தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதிகமான பொருளாதார தேவை இருக்கிறது. அப்போ நாம் இந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்தால்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்வான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே நாம் பாதுகாப்பு தேடும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இதை வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய முடியும் என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம். குகைவாசிகள் 3 நபர்கள் அவர்கள் மாட்டிக்கொள்கின்றார்கள் குகையிலே. அவர்கள் அந்த பாறையை நகர்த்துவதற்காக 3 பேரும் துஆ செய்கின்றார்கள். எதை வைத்து துஆ செய்தார்கள்? ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் ஏற்கனவே செய்த ஒரு நலவை வைத்து, ஏற்கனவே செய்த ஒரு நன்மையை கொண்டு அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அந்த கஷ்டம், அந்த சோதனை என்பது அவர்களை விட்டு நீங்குகிறது. பண்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு இந்த சகோதரருக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்கிறது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நாம் அவர்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மா நக்கஸ ஸதகத்துன் மின் மால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா ஒரு பொழுதும் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எந்த ஒன்றையும் குறைத்து விடாது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்போ நாம் சதக்காவை கொடுக்கும் பொழுது இது என்னுடைய சேமிப்பு என்ற எண்ணத்திலே கொடுக்க வேண்டும். எப்படி மருத்துவத்திற்காக சேகரிக்கின்றோமோ, எப்படி நம்முடைய பிள்ளையினுடைய தேவைக்காக சேகரிக்கின்றோமோ, அதே போன்று பிற்காலத்தில் எனக்கு உதவியாக இருப்பதற்காக, எனக்கு பக்கபலமாக அல்லாஹ்வுடைய உதவி வேண்டும் என்பதற்காக நாம் இந்த சதக்காக்களை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், யாருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த நபருக்கு சோதனை என்று சொன்னால் நாளை நமக்கும் வரலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நமக்கு அல்லாஹ் உதவி புரிய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இவர்களுக்கு நாம் அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக, பொருளாதார உதவி அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பூரண குணத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சீராக சிறப்பாக ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் கடனில்லாத வாழ்க்கையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்ற ஒரு பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.